ஒரு ஊழியர் வடநாட்டில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஊழியம் பண்ணிக்கிட்டு அவரே ரொம்ப கஷ்டமான சூழலை ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு 3 நாள் மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் ட்ரெயினில் இங்கேருந்து வந்துகிட்டு இருக்கார். அப்போது ஒரு ஸ்டேஷனில் 10 நிமிஷம் ட்ரெயின் கிராசிங்காக நிற்கும். அவருக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த ரூட்டில் தான் அவர் போயிட்டு வந்துகிட்டு இருக்கார். ஒரு 10 நிமிஷம் நிற்கும். அப்போது இவர் 10 நிமிஷம் நிற்கும் போது வெளியே பார்க்குறாரு, ஒரு பெஞ்சில் ஒரு அண்ணன் உட்காந்துருக்காங்க. இவர் நல்லா உத்து பார்க்குறாரு, யார் அப்படின்னு சொன்ன உடனே இவரை மாதிரியே முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து குடும்பத்தோட வடமாநிலத்துக்கு போனவங்க. ஆனால் அவருக்கு ஒய்ஃப் ரீசெண்டாக இறந்துட்டாங்க அப்படின்னு இவருக்கு நல்லா தெரியும். இவர் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் ஏவுறாரு, உன் கையில் இருக்க மொத்த காசையும் கொண்டு போய் அந்த ஊழியக்காரங்க கையில் கொடுத்துருன்னு சொல்கிறார். இவர் எதுவுமே கேட்கல. உடனே என்ன செய்கிறாரு, மொத்த காசையும் கொண்டு போய், தம்பி என்னப்பா என்ன பிரதர் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, இந்தங்க இது ஆவியானவர் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த அண்ணன் தேம்பி அழுக ஆரம்பிச்சாங்களாம். என்னப்பா ஏன் இப்படி அழுகிறாருன்னு கேட்கலாங்களா? அண்ணே என் மனைவி இறந்துட்டா, நானும் என் பிள்ளைங்களும் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுண்ணே. என் வீட்டை வாடகை கொடுத்த 6 மாதம் ஆச்சு. எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் என்னோட இயேசுவானவர் இடம் கொடுக்கல. யார்கிட்டையாவது போய் கெஞ்சிறதுக்கும் உதவி கேட்கறதுக்கும் எனக்கு மனசு வரலனே. விடிய காலையில் பிள்ளைகளை வீட்டில் தூங்க போட்டுட்டு நான் வீட்டை விட்டு நான் ஓடி வந்துட்டேன்னு. 2 பிள்ளைங்களும் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கு. 2 பிள்ளைங்களுக்கு வயசு என்ன தெரியுமா? ஒரு பிள்ளைக்கு வயசு 6, ஒரு பிள்ளைக்கு வயசு 7. நான் ஓடி ஆன்ட்டேனே. அண்ணே நான் எங்கேயாவது ஓடி போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னார். சரி நீ எதுவும் கவலைப்படாத, நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம், நீ போய் ஊழியத்தை நடத்து, ஆவியானவர் உன் கூடவே எப்பயுமே இருப்பாருன்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இந்த அண்ணே போயிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு லெட்டர் போட்டாங்க. அண்ணே நீங்கள் கொடுத்த பணம் மொத்தத்துக்கும், அதாவது 2 மாதம் மளிகை சாமானுக்கும் என் 6 மாதம் வாடகைக்கும் சரியாக இருந்துச்சுண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னார்.